So, thank அன்னையினும் தயவுடையா நீ மறந்தாயனினும் அகிலமெல்லாம் அனைத்திடும் அருள் மறவாதென்றே இன்னும் வள்ளலார் தேசன் இலக்கிய ஆளுமைக்கு பட்டிமன்ற ஆளுமைக்கு அவர் பேசினா எல்லாருமே அப்படியே உள்ளம் முழுகிவிடும். அப்படியே எல்லாருமே வாயை குழந்து கேட்டுட்டு இருக்கிற மாதிரி அவருடைய சிரிப்பு, அந்த அழகு எல்லாமே அப்ப எல்லாத்தையும் முழுக வச்சிருவார். அது மாதிரி வள்ளல் பெருமான் அவருக்கு அருமைய ஆற்றல். அத்தகைய வள்ளல் பெருமானுடைய வள்ளலார் நேசருடைய திருக்கரங்களால் இன்று இந்த சுற்றுச்சுவர் திறக்கப்படும். 4 ஆண்டுகளாக நான் கஷ்டப்பட்டது தம்பியோட வேலையை தங்க சுற்றுச்சுவர் முடிச்ச உடனே ஆரம்பித்து போயிருக்கணும். பெரிய மகிழ்ச்சி தங்க உங்களுடைய பாதம் வந்து வணங்குகிறோம் வள்ளலார் மாணவர்கள். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சார் அவர்களையும் இந்நிகழ்ச்சிக்கு வருகின்ற திரு CSK அவர்களையும் ஒன்றிய கழக செயலாளர் மு க ராமகிருஷ்ணன் அவர் பாண்டவன் அவர்கள் மற்றும் மகிழ்ச்சி. நான் ஒரு சின்ன பாட்டு தான், எனக்கு பெருசாக சொல்றது இங்கே ஒன்றும் தெரியாது. எதுக்கு நாங்கள் இதை ஃபங்க்ஷனாக பண்ணணும்னு சொன்னால், இது வந்து நிறைய ப்ரொமோஷன் பண்ணணும், இன்னும் நிறைய பேர் என்னை மாதிரி வந்து செய்யணுங்கிறத எனக்கு தோணுது. அதுதான் பிரைமரியாக நான் பண்ணுறது. அது ராஜமௌலி சார் மாதிரி அவங்களாம் வரும்போது இன்னும் வெளியில் ஒரு விசிபிலிட்டி கிடைக்கும் எல்லாருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இன்னும் குழந்தைங்களுக்கு நிறைய செய்வாங்க தான் என்னோட நோக்கம். அது தெளிவாக இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஊர் மக்கள் மற்றபடி இங்கே கூட நிறைய பேர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்களாம் ஜஸ்ட்டு இன்னொரு நிறைய இஷ்யூலாம் ஃபேஸ் பண்ணாங்க. காம்பவுண்ட் இருக்கும்போது லீகல் இஷ்யூ நிறையா, அதை எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாம் சேர்ந்து நின்று அதை வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த டீம் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ராமதாஸ் சார் வந்து எனக்கு பீடியேட்ரிஷன் தான். நான் பிறந்தப்போ எனக்கு பார்த்தவரும் அவர் தான். ஸோ அவர் அன்றைக்கே எனக்கு வாசி தெரிஞ்சுக்கிறாருன்னு தெரியல. அவர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு காட்டுது. நாங்கள் வேற ஒரு கோயிலில் தான் சந்தித்தோம். அவர் எனக்கு சின்ன குழந்தைங்க தெரியும், அவருக்கு என்ன தெரியுமா தெரியல. அவர் தான் என்னை பார்த்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டாரு. வந்தோடனே நான் இந்த எல்லாத்துக்கும் நான் போனதில்லை முன்னாடி. ஃபஸ்ட்டு இருக்கு நான் வந்தப்போ பார்த்தப்ப என்னால் அதை சொல்ல முடியல. இன்னுமே அப்படி ஒரு மன நிறைவு, அமைதியான ஒரு சூழ்நிலை. அந்த குழந்தைங்களை பேசும்போதுலாம் என்னால் அதை விவரிக்கவே முடியல. நான் வந்து சிட்டி லைஃப் இப்படியே போயிட்டு சாஃப்ட்வேர் இருந்தவன். அந்த கோயில் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான இடத்த நான் இன்னும் முடிக்க என் லைஃப்பில் பார்க்கல. அதனால வந்து அப்படின்னு சொல்றதுக்கு செயல்முறைகளை உடனே பண்ணுறேன்னு சொன்னதுக்காக ஒத்துழைப்பை அளித்துக் கொண்டிருக்கின்ற அறிவிக்கூடிய மருத்துவர், அது குழந்தையான மருத்துவர் டாக்டர் மரியாதைக்குரிய ராமதாஸ் ஐயா அவர்களே, இந்த ஊரிலே இந்த மாணவர் இல்லம் எந்த குறையும் இல்லாமல் செயல்படுவதற்கு
உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களே, நல்ல மனம் படைத்தவர்களே, நீங்கள்லாம் முக்கியமான சில பேர் இங்கே வந்து இந்த மாதிரி இல்லை ஆரம்பிக்க போறோம்னு சொன்னாலே எதிர்க்கக்கூடிய கூட்டம் தான் இருக்கும். இங்கே எதுக்கு கூடாது கட்டுற வேற இடம் இல்லையான்னு சொல்லி அப்புறப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு சில இடங்கள்ல. ஆனால் நல்ல மனம் படைத்த கருணை உள்ளம் கொண்ட இந்த ஊர் மக்கள் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை வாரி அணைத்துக் கொள்கிறார்கள். வாஞ்சியோடு என்று அறிகின்ற போது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதோடைய அனாதை என்ற வார்த்தையை மறுப்போம்னா ஆதரவற்ற என்று வேணாலும் சொல்லலாம். இதுவரை அனாதை என்று யாரையும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய மாணவ நண்பர்கள் அனைவரும் நம்முடைய நெருங்கிய உரிமைகளை கூட நம்முடைய பிள்ளைகள் போல. நான் இவ்வளவு பேரும் அவருடைய சொந்தக்காரர்கள் தான். அதனால் அவர்கள் எந்த விதமான மனக்குறைவும் இல்லாமல் இந்த இல்லத்தை பயன்படுத்திக் கொண்டு மேல் மேலும் வாழ்க்கையிலே வளர்ந்து தலைச்சிறந்த சான்றோர்களாக ஆண்டோர்களாக உருவாக வேண்டும். இங்கே வந்து சிறப்பு செய்வதோடு இந்த மாணவர் இல்லத்திற்கு ஒரு சுற்றுச்சுவர் ரூபாய் மதிப்பீடு கேட்டேன். மேடையில் எவ்வளவு ரூபாய் ஆச்சுன்னு ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு சொன்னார். சாதாரணமாக பணம் வராது. பல பேருக்கு நான் 10 லட்ச ரூபாய் பேங்க்ல போட்டா வருஷத்துக்கு 7% 8% ஆகும். அப்ப கணக்கு போடுவான். 1 லட்ச ரூபாய்க்கு 10 லட்ச ரூபாய் 50,000 பணம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே இவரை போன்ற நல்லவர்கள் சிஎஸ்கே ஃபவுண்டேஷன் அமெரிக்காவில் ஆரம்பிக்கும் அப்படி அமெரிக்காவில் ஃபவுண்டேஷன் தான். இந்த ஃபவுண்டேஷன் ஏகப்பட்ட ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி நம்முடைய சித்திரை செல்வகுமார் அவரை பற்றி சொன்னார். மாதத்தினுடைய முதல்தான் சித்திரை, அப்புறம் தையா மாத்தினாங்க. சித்திரை என்றால் அவர் ஒரு பிறப்பு. அப்படி அவர்கள் சித்திரை செல்வகுமார் அவர்கள் நல்ல உள்ளப்படைத்த ஒரு உயர்ந்த மனிதர். ஆள் உயரமா இருக்காரு, உள்ளமும் உயரமாக, உள்ளமும் வெள்ளை, உடையும் வெள்ளை. ஆமா, அவைக்குரிய தம்பி அவரை நான் வணங்கி மகிழ்கின்றேன். 2 ஒன்றிய செயலாளர்கள் வருகிறார்கள். திரு ஓத்த ராமகிருஷ்ணன், தகவல் பாஞ்சாளர் அவர்கள் எல்லாம் நான் நன்கு அறிவேன். பார்க்கலாம், லேசாக தொட்டு வச்சுக்கலாம். அவெல்லாம் நம்முடைய சட்டை நோய் மருத்துவர் முத்துராஜா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. அது மட்டும் பண்ணாமல் அவர் வந்து ஒரு அரசாங்கத்திலே வட்டார மருத்துவராக பல ஆண்டுகளாக பணியாற்றியவர். அவர் உதவித்திருக்கிறார். மேடையில் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுடைய கதை நான் சொல்லிதான் அவங்க எனக்கு போய் யாரும் பேச போவதில்லை. அதெல்லாம் வேண்டாம். எஸ்எம்பி சாமியா வந்து அதை பேசிக்கிறோம். என்னுடைய குருநாதர் எஸ்எம்பி சாமியா பேசுகின்ற போது அப்போதே ரொம்ப சின்ன வயசு, 25 வருஷத்துக்கு மேல இருக்கும். வாணிமணப்பட்டியில என்னுடைய மாருதி 800 நான் முதல் காரணம் வந்து நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்க? அப்போ எஸ்எம்பி சாமியா அவங்க பேச கொடுத்த நேரத்தை என்ன செய்ய தெரியுமா? தம்பி இங்க டாக்டர் ஒருத்தர் இருக்காரு, இளம் வயது, என்னுடைய நேரத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் பேசுவார் என்று சொல்லிவிட்டு முன்னாடி உட்கார்ந்து நான் பேசி கேட்டார், ரசித்தார். அப்படி இந்த ஊர் எனக்கு ஒரு நெருக்கமான ஊர். நான் இங்கே வருகிறதிலே ஒரு பக்கம் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கோரிக்கையை வைத்தார்கள் ராமதாசன் அவர்கள். நான் நிச்சயமாக ஒரு 50 பேருக்கு சேர்ந்து ஒரு கூட கட்ட வேண்டும் என்றார்கள். கட்டி தருவதும் நிச்சயமாக எல்லாரும் ஒருங்கிணைந்து நோட்டை எடுத்து ஒரு பயன்டாங்க. எல்லாத்தையும் நான் போட்டு அவர்களுக்கு எம்எல்ஏ இருக்காரு, அதையும் அவர்கள் செய்ய பணித்தார்கள். அது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். இறக்கும் போது கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, இறந்து மண்பே போகும்போது கொண்டு போவது ஒன்றுமில்லை. இடையில் தந்த செல்வம் சிவன் தந்தது என்று பிறருக்கு கொடுக்க அறியாமல் இருக்கும் குழாமல் என்னென்று தேவா லட்சி ஏகம் பணின்னு எங்க ஊர்ல வாழ்ந்தவர்தான் பட்டியல்தான் சிவன்காரன்னு பேரு. அவர் பாட்டார், வர தொடர் வரும்போது என்னத்தை கொண்டு வந்த ஐயா, கிடக்கும்போது என்னதையா கொண்டு வந்தோம்? காலையில கண்ணன் நாய் பாச கூடத்தோடைய
உங்கள்கிட்ட ரைமான் ஃப்ரெண்டோடைய பிறந்து வருவோம் அல்லது ஃப்ரெண்டோட ட்ராடோ வாட்சோடைய பிறந்தோம் ஒன்றுமே இல்லையே. போகும்போது இப்போ சமீபத்தில் என்னுடைய சொந்தக்கார ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. போகும்போது பார்த்தேன், அவர் அப்படி வாழ்ந்தவர். அந்த சென்னையில் அதை சுடுகாடு முதல்ல டைம் ஸ்லாட் வச்சுருக்கான். 3 மணி நேரத்தில் தான் 3 கரெக்டாக மத்தியானம் 3 மணி தான் நீங்கள் வரணும். ஏன்னா உடம்பு முன்னாடி போனவருக்கு பின்னாடியும் போனவருக்கு டைம் கொடுத்துட்றான். அதில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் சடங்கு முடிச்சிடணும். கடைசியில் உள்ள வச்சு தள்ளி விட்டுறாரு, இழுத்து முடிச்சு போச்சு. டக்குன்னு போட்டான். விகேஷ் கூட வந்தாங்க. நினைச்சு பார்த்தேன், எப்படி வாழ்ந்த மனுஷன் இதுக்கு தானே எல்லாரும் வாழணும். அப்போ வாழக்கூடிய அந்த நாளிலேயே பிற மக்களுக்கு நம்மளால் முடிந்த செயலை செய்துவிட்டு போக வேண்டும்.